திடீர்னு வந்து ஹமாஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை இஸ்ரேல் மேல் நடத்திட்டு இருக்காங்க. அல் குவாட், அல் கமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் நிறைய தாக்குதலை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நடத்துறதா செய்தியை பார்க்கிறோம். ஹமாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அல் குவாட், அல் கமாஸ் இவங்கெல்லாம் யார் சொல்றீங்க? ஹமாஸ் வந்து அரசியல் பிரிவு, அல்கோத் இவங்கெல்லாம் வந்து ராணுவ பிரிவு. ஸோ இவங்களுடைய உத்தரவு இவங்க சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இவங்க அடிப்பாங்க. திடீர்னு வந்து கத்தார் வந்து காசு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு கத்தார் அடி வாங்கிட்டான். கத்தார் வந்து அங்கேருந்து இப்போ காசு கொடுக்குறேன்னா எந்த ரூட்ல கொடுப்பாங்க? அந்த உலகத்தில் இருக்கிற மொத்த போராளி அல்லது நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய இருக்காங்க இல்லையா, அவ்வளோ ஆட்களையும் வந்து காசு கொடுத்து ஆயுதம் கொடுத்து உருவாக்கின அத்தனையும் வந்து அமெரிக்கா. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அங்கே என்ன நடக்கணும்னு இப்போயே பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தரைப்படை தாக்குதலை பார்க்கும் பொழுது ஹமாஸ் ரொம்ப வலிமையா இருக்காங்க இல்லையா? தரைப்படை தாக்குதலில் வந்து இஸ்ரேல் வந்து வலிமை இல்லாமல் இருக்காங்க. இவன் உயிருக்கு போராடி நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவன் வர அடிக்கிறவன். அவன் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன். இவன் வந்து டெல்லவியூவில் பார்த்தீங்கன்னா வந்து போராடாத, அங்கே லோக்கல் யூதர்கள் நெதன்யாவுக்கு எதிராக போராடாத நாளே கிடையாது.